அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் இடத்தில் வந்திருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தர் நிச்சயமாக இடைப்படுவார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த வேளையிலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை ஆண்டவரே இந்த இடத்திலே கொடுப்பதற்கு அடியேனை கொடுத்து வைத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த இடத்திலே உடைய பிள்ளைகளை அழைத்து வந்து உடைய மகாத்மிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ராஜா. உங்களுடைய கிருபையினால் தாங்குங்கள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பதினேழாவது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் தயவு செய்து கரத்தை ஏற்றி காட்டுங்க பார்ப்போம். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். தெரிந்தவர்கள் சொல்லுவீர்களா? விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வியானது தேவனுடைய வசனத்தினாலே வரும். யாரு சொல்லுவீர்களா? Faith comes from hearing the message. Hearing the message. வார்த்தையை கேட்பதன் மூலம் விசுவாசம் வருகின்றது. And the message is heard through the word of Christ. அந்த மெசேஜ் எப்படி தேவனுடைய கேள்வியானது நாங்கள் கேட்கின்றது யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தினாலே வருகிறது. புரிந்து கொள்ள எங்களுக்கு சிறிது கஷ்டமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நாங்கள் தேவனுடைய தூதை கேட்பதினால் வருகின்றது. இந்த கேள்வியானது தேவனுடைய வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின் மூலமாக வருகின்றது. ஆகவே நன்றாக இது நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நல்லாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இன்றைய நாளிலும் சபை மத்தியிலே வார்த்தையை கொடுப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே இருந்த பொழுது விசுவாசத்தை குறித்து பேசும்படியாக கர்த்தர் உணர்த்தினார். விசுவாசத்தை குறித்து பல தடவைகள் இந்த இடத்திலே கர்த்தர் தன்னுடைய தூது மூலம் தந்திருந்தாலும் இன்றைய நாளிலே இந்த விசுவாசத்தை குறித்து சில ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை வழிநடத்த போகின்றார் என்பதை நான் முழுமையாக கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆகவே விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் உண்டாகின்ற காரியம். நன்றாக
இன்னுமாக தெரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் உண்டாகின்ற காரியம். தேவனுடைய தூதுவானது மெசேஜ் இந்த இடத்திலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இடைக்கிடை நாங்கள் சென்று சென்று வருவோம் என்றால் ரீல் அறந்த படம் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. ஆகவே எங்களுடைய உள்ளத்திலே விசுவாசம் இல்லாமல் போய்விடும். விசுவாசம் எப்படி உண்டாகிறது? தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்பதினால் உண்டாகின்ற ஒரு சம்பவம். இன்று எங்கு பார்த்தாலும் பாருங்கள், எந்த தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் விசுவாசம் 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 என்று அவர்கள் தங்கள் வாயினால் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது பிசாசும் விசுவாசிக்கிறது என்றுதான் வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அப்படி என்றால் இந்த பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று யோசிப்பதற்கு கூட ஒரு இடம் இருக்கின்றது. பிசாசு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது, அது மறுக்கவில்லை. ஆனால் அதே வேளையிலே மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கின்றான். அப்படி என்றால் இந்த விசுவாசம் என்ன? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் என்ன இது என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கு கேள்விகள் எழும்பலாம். நன்றாக கவனியுங்கள் அன்பானவர்களே. தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் விசுவாசம் முதலாவது ஒரு அறிவாக ஒரு மனிதனுடைய மனதை ஆட்கொள்ளுகின்றது. உங்களுக்கு விளங்க கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் உண்டாகும் விசுவாசம் முதலாவது ஒரு அறிவாக ஒரு மனிதனுடைய மனதை ஆட்கொள்ளுகின்றது. இன்று எங்கு ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு இருப்பது விசுவாசம் அல்ல, விசுவாச அறிவு என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்கு பார்த்தால் விசுவாசம் விசுவாசிங்க 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 பிரதர் விசுவாசிங்க சிஸ்டர் சொல்கிறார்கள். ஆனால் விசுவாசம் என்ன என்று கேட்டால் அந்த ஆழ்ந்த சத்தியம் அவர்களுக்கு அங்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் இதை அறிந்து கொள்ள போறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கின்றார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எந்த தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் இருப்பது விசுவாசம் அல்ல, அது விசுவாச அறிவு என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். பின்ன இந்த அறிவானது எங்கே இருக்கின்றது? எங்கே இருக்கிறது? இப்பதான் நான் சொன்னேன், எப்படி உங்களுக்கு விசுவாசத்தை பற்றி ஆழ்ந்த சத்தியம் போயின்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் செய்வாங்க. சொல்லுங்க. விசுவாசம் இன்று ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விசுவாச அறிவு இருக்கிறது. இது எதை ஆட்கொள்ளுகின்றது? எதை ஆட்கொள்ளுகின்றது? உள்ளத்தின் ஆசனது வசனம் மனதை ஆட்கொள்ளுகின்றது. மனதை ஆட்கொள்ளுகின்றது. ஆகவேதான் மனமாற்ற நேரங்களிலே விசுவாசம் அற்று போகின்றது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையான விசுவாசம் இல்லை. விசுவாச அறிவு இருப்பதனால்தான் அந்த விசுவாச அறிவான ஒரு மனிதனுடைய இருதய மனதை ஆட்கொள்வதனால் இந்த மனம் தளம்பல்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே விசுவாச தளம்பல்கள் ஒரு மனிதனிலே ஏற்படுகின்றன. நன்றாக இந்த ஆழ்ந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஆகவே இந்த விசுவாச அறிவினால் தான் ஒருவர் என்ன செய்கிறார்? தேவன் உண்டென்றும் அவர்தான் கர்த்தராகிய இயேசு என்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவசிக்க ஆரம்பிக்கின்றார். இது என்னத்தின் மூலம் ஆரம்பிக்கின்றார்? விசுவாச அறிவினால் அதை விசுவசிக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லோருக்கும் இருக்கிறதா? எல்லோருக்கும் இருக்கிறதா? இருக்கிற கையெழுத்து காட்டுங்க. ஆமென். விசுவாச அறிவு கர்த்தர் விசுவாசம் ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க. விசுவாச அறிவு உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. அதனால்தான் தேவன் உண்டு என்று நீங்கள் விசுவசிக்கிறீர்கள். அவர்தான் கர்த்தராகிய இயேசு என்று விசுவசிக்கிறீர்கள். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று விசுவசிக்கிறீர்கள். காரணம் உங்கள் மனதை, அதாவது மனதை ஆட்கொண்டிருக்கிற விசுவாசத்தின் ஆத்மா. ஆனால் இது எல்லோருக்கும் உண்டுதான். ஆனால் இது போதாது, இது போதாது. இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் விசுவாசம், நான் விசுவசிக்கிறேன், நான் விசுவாசி இல்லை. விசுவாச அறிவு இது போதாது. இந்த அறிவு எங்க இருக்கின்றது? எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? மனதிலே இருக்கிறது. வேதத்திலே இருக்கிற, வேதத்திலே நான் சொல்றேன், மனதிலே இருக்கிறது. ஆகவே மனதில் இருக்கிற இந்த அறிவானது இருதயத்துக்கு இறங்கி இறப்பும் வடிவா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனதில் இருக்கிற இந்த விசுவாச அறிவானது இருதயத்துக்குள் இறங்கி ஆவியாக மாற வேண்டும். ஆவியாக மாறும் பொழுது அருமையான தோன்றிய பாருங்கள், இந்த ஆவிதான் மேலும் பாருங்கள் சரீர அவயவங்களுக்குள்ளே செல்லுகின்றது. சரீர அவயவங்களுக்குள்ளே கடந்து சென்று கிரியைகளின் மூலமாக ஒரு மனிதனில் வெளிப்படுகின்றது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அறிவு ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ள முடியாது. ஆவிதான் ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ள முடியும். ஆகவே விசுவாச அறிவானது ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ள முடியாது. அது மனதோடு இருக்கிறதினால் தான் ஒரு மனிதன் விசுவாசத்திலே நிலை நிற்பது இல்லை. பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசத்திலே தளம்பி விடுவான், விசுவாசத்தை விட்டு அவன் ஓடி விடுவான். ஆகவே அருமையான பிள்ளைகளே, இந்த ஆவியானது இருதயத்திலே இறங்கி ஆவியாக மாறி இந்த சரீரத்தை ஆட்கொள்ளுகின்ற அந்த நிலையிலே ஒரு மனிதன் வருகின்ற மனிதனை பார்த்துத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண முடியாமல் தேவனுடைய ஜனங்கள் இருப்பதன் காரணம் அவர்கள் விசுவாசத்தின் அறிவோடு மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். அறிவோடு இருந்து கொண்டு தேவனை அவர்கள் குற்றப்படுத்துகின்ற ஜனங்களாக இருக்கின்றனர். ஆகவே விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுவே. ஆனால் இன்று ஆவிக்குரிய பிள்ளைகள் விசுவாசத்தின் அறிவை மட்டும் உடையவர்களாய் இருப்பதால் இவரது விசுவாசம் வீணாகி விடுகிறது. அன்பானவர்கள், விசுவாசம் வீணாகி விடுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விசுவாசிக்கிறோம், ஆனால் தேவனுடைய மகிமையை காண முடியவில்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா? காரணம் விசுவாசம் வீணாகி விடுகிற காரணம் அவர்கள் விசுவாச அறிவோடு தான் இருக்கின்றார்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே 19-20 பாருங்கள், தேவன் ஒன்றென்று விசுவசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவசித்து நடுங்குகின்றன. வீணாய மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமே.
அருமையான தேவனுடைய பிள்ளை, உதாரணமாக சொல்றேன், நான் இன்றைக்கு ஆண்டவரை விசுவசிக்கிறேன் என்று நான் சொல்லுகிறதா இருந்தால், இன்றைக்கு ஞாயிறு தினம் யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். இந்த ஆண்டவருடைய நாளிலே நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே இல்லாமல் நாங்கள் சொந்த வேலைகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தோல்வியாய் வரும் என்பது சத்தியம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அவ்விதமானவர்கள் நாங்கள் விசுவாசம் என்ன என்பதை அறிந்து அதை கிரியைகளினால் வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்பொழுது உதாரணமாக ஒரு மாமரம் இருக்கின்றது. இந்த மாமரத்திலே கனியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கனி திடீரென்று மாம்பழம் வந்துவிடுமா? அப்படின்னா என்ன வரும்? முதலாவது பூவை காணுவீர்கள். பூவை கண்டவுடனே பூவை இது மாம்பழம் என்று சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? பின் என்ன சொல்லுவீங்க? பூ. இது பூதான். மாமரத்தில் இருந்தாலும் அது பூ பூதான். பின் அந்த மரத்திலே கனியை பார்க்கணும். என்ன செய்யும்? என்ன செய்ய என்ன நடக்க பெற வேண்டும்? இந்த பூவானது காயாகி பின்பு பின்பு கனியாக மாற வேண்டும். கனியாக மாற வேண்டும். இதே போல்தான் ஒருவருடைய விசுவாச அறிவானது பூவானது ஆவியாகி கனியாகி, அதாவது காயாகி, விசுவாசத்தின் அறிக்கையோடு அது என்ன செய்ய வேண்டும்? கிரிகையாக வெளிப்பட வேண்டும். பலமாக வெளிப்பட வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருடைய விசுவாசத்தின் அறிவானது ஆவியாகி, அறிவாகிய பூவானது ஆவியாகி காயாகி, விசுவாசத்தின் அறிக்கையோடு கிரிகையாக பலமாக வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் விசுவாசம். இப்பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, விசுவாசி என்றால் இதைத்தான் தெரிந்து கொள்ள. ஆகவே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விசுவாசி 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 விசுவாசி. நோ, இந்த சபை நம்புறதில்லை. தேவண்டபுள்ள 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 இந்த சபை நம்புறதே இல்லை. சத்தியத்தை தெரிந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் இதனால் தான் இன்றைக்கு தேவண்ட நாமம் தூஷிக்கப்படும். தேவண்ட நாமம் தூஷிக்கப்படும். என்ன பிரதர் தேவண்ட பிள்ளை இப்படி செய்து போட்டாரா? ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தம்பி, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தங்கச்சி. வேதம் அப்படி சொல்ல இல்லை. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ குழந்தையா இருக்கிறார், பிள்ளை. ஆனா தேவன் விரும்புறது என்ன? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். புத்திரன் புத்திரி என்ற பெயரை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறீர்கள். இந்த குழந்தையை நீங்கள் குழந்தை குழந்தை என்று சொல்லி பராமரிக்கிறீர்கள். இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி திருமணத்துக்குரிய வயது ஆகிவிட்டது. அந்த குழந்தை, அந்த பிள்ளைக்கு நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து திருமண அழைப்பிதழ் அடிக்கின்றீர்கள். அடிக்கும் பொழுது என்னுடைய சிரேஷ்ட குழந்தை இன்னாரே கல்யாணம் கொண்டு போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? சிரேஷ்ட புத்திரன் அல்லது புத்திரி, சிரேஷ்ட குழந்தை என்று போட்டா மாப்பிள்ளை வருவானா? கடைசி வரைக்கும் வரமாட்டான். இத போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் பிள்ளையாகிறான். அந்த பிள்ளையானது பிள்ளையாக இருக்க தேவன் விரும்பவில்லை. அவன் புத்திர சுவிகாரத்தை பெற வேண்டும் என்று அவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானது கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே குழந்தை செய்கிறதை பார்த்துக் கொண்டு இந்த தேவனுடைய பிள்ளை இப்படி செய்யும் என்று நான் நினைச்சேனா? இது தேவனுடைய பிள்ளை இப்படி செய்யும் என்று நினைச்சேனா? நோ, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அவன் புத்திரனா புத்திரியா பார். அந்த புத்திரன் புத்திரி என்றால் அவனோடு ஐக்கியமாய் நீயும் புத்திரன் புத்திரியாக மாறுவாய்.
வைத்தியம் வைத்தா குழந்தையை போல அடிபுடி சண்டை நோண்டுதல் தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே பலவீன மனுஷனும் பலவான் யார் என்று பார்த்து பலவானோடு சேரும் பொழுதுதான் அவன் பலப்படுவான். பலமானவனும் பலவீனமானவனோடு சேருவான் என்றால் அவன் பலவீனமானவாகவே போய்விடுவான். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ஆகவே எங்கு பார்த்தாலும் இவர் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை நான் நம்புறதே. யாருமே தெரியாதவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை பேசுகிறோம் என்று கொடுப்பேன் கை. ஆனால் வாழ்க்கையை தெரிந்தவர்கள் நான் கண்டேன் என்ற வணக்கம் சொல்லி கொண்டு நான் போய் சொல்றேன். ஏண்டா பிரேசலோட அர்த்தம் தெரியாம நீங்க ஆவிக்குரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவி தேவன் நாம் தூசிக்கப்படும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த விசுவாசத்தின் காரியம் அது பலமாக வேண்டும், அது கிரிகைகளாக வெளிப்பட வேண்டும். நான் விசுவாசி என்றால் அந்த விசுவாசிக்குரிய பலம் அவனிலே காணப்பட வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் நமக்கு வேண்டியதை தேவ சித்தத்தின்படி தேவனிடமிருந்து பிறம்பியும் என்று நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். அப்படி என்றால் விசுவாசிக்கும் ஒருவன், அதாவது விசுவாச அறிவுடைய ஒருவன், நான் கேள்வி கேட்ப நன்றா தெரியும், விசுவாச அறிவுடைய ஒருவன் மேலும் எதை உடையவனாக இருக்க வேண்டும் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டு வந்த படிவார் விசுவாச அறிவுடைய ஒருவன். நீங்கள் விசுவாச அறிவுடைய இருக்கிறீங்க தானே சொல்லுங்க. அப்படி என்றால் நீங்கள் எதை உடையவனாக மாற வேண்டும் இன்றைக்கு? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களால் மாற வேண்டும். பார்ப்போம், பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை பார்ப்போம். விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. இந்த பவுல் சொல்கிறார் என்ன? நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் நாங்கள் துணிந்து பேசுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசுவின் ஊழியக்காரரும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவசித்தார்கள் என்று அதை பேசினார்கள் என்றும் நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பொதுவாக அறிவு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அறிவு எதை நிரப்புகின்றது? எதை நிரப்புகிறது சொல்லுங்க. எதை நிரப்புகிறது? மனதை நிரப்புகிறது. இப்படி செய்யாதீங்க. மனதை 2 வடிவம். மனதை நிரப்புகிறது. ஆவி எதை நிரப்புகிறது? ஆவி எதை நிரப்புகிறது? சொல்லுங்க. துணிச்சு பார்க்க சொல்லுங்க. ஆவி எதை நிரப்புகிறது? நிமிந்தம் சொல்லுங்க. ஆவி எதை நிரப்புகிறது? ஆவி எதை நிரப்புகிறது? ஆவி எதை நிரப்புகிறது? ஆவி எதை நிரப்புகிறது? ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூன்றையும் அது நிரப்புகின்றது. அல்லேலூயா. ஆகவே சொல்லுவோம் பாருங்க, சில பேருக்கு தலை அறிவு நல்ல அறிவு நல்ல அறிவு. அது என்ன தெரியுமா? அது அவனுடைய பொது அறிவு. அது எங்க நிக்குது? தலையில நிக்குது. ஆனா நம்முடைய ஆவி என்ன செய்ய தெரியுமா? அது ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஆட்கொண்டு செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இதே போல்தான் விசுவாசத்தின் ஆவியானது ஒருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை
நிரப்புகின்றது. ஆகவே ஒரு மனிதன் விசுவாசத்தின் ஆவியால் நிரப்பப்படும் பொழுது அவனுடைய நினைவு, அவனுடைய அசைவு, அவனுடைய சொல், அவனுடைய செயல் யாவும் விசுவாசமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது நினைப்பார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 34-35 வாசிங்க. நீங்க பின்னுக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு எடுக்க வசதியா இருக்குன்னா, எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் நீங்க தரிசு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா உதவி செய்யணும். சகோதரி வாங்க, கஷ்டம் இல்லை, உங்களால் எடுக்க முடியும், விசுவாசம் இருந்தா எடுங்க, சரியா? அல்லது பக்கத்துல வந்திருந்தீங்கன்னா உதவி செய்யணும். அல்லது ஆறு ஒரு சகோதரி ரூத், நீங்க போங்க பின்னுக்கு, அந்த சகோதரி போயிட்டு இருங்க, எடுத்து புரிஞ்சுக்கிட்ட உதவியாக பிள்ளைகளோட இருக்கிறவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்களும் வேதத்தில் எடுத்து பார்க்க வேணும். அப்பதான் போதவர் பொய்ய சொல்லி கொண்டு போயிடுறாரா அப்படின்னு தெரியாம நீங்க தீர்மானமா இருப்பீங்க. ஆண்டவர் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவார். சரி, மத்தேயு சுவிசேஷம் 12:34-35 வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதை சொல்லுகிறார் பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்து நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்ஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகின்றான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்ஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகின்றான். அருமையான இடை பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சில பேர் பாருங்க, எப்பொழுதும் சிலர் சோர்ந்து இப்படி ஏதும் கதைப்பாங்க, என்ன இப்படி பிரச்சனையா இருக்கு, அப்படி பிரச்சனை. உண்மையா விசுவாசத்தின் ஆவியில சொல்லுவாங்க, பயப்படாத, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், விசுவாசிங்க, கர்த்தர் எல்லாம் செய்வார். இது விசுவாசத்தின் ஆவி உடையவனுடைய ஒரு கனி. அவன் சொல்லும் பொழுது அவனோடு சேர்ந்து பிரச்சனையா கிடக்குது, பிரச்சனைதான் மாதிரி பார்த்து சமாளிங்க இப்படி என்று சொல்லி அவரையும் அப்படியே பலவீனமாக்கி விடும்போது அது விசுவாச அறிவோடு இருக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆகவே விசுவாசத்தின் ஆவியினால் நிறைந்திருந்தால் ஒரு மனிதன் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளும் உச்சரிப்பான். ஹல்லேலூயா. ஆனால் சில பேருடைய வாயில பாருங்க, சில பேருடைய வாயில வாய் திறந்த பட்டென்று தூஷணங்கள் வரும், கெட்ட வார்த்தைகள் வரும். இதை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கும். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் விதமாக நான் பேசுறது நம்முடைய கண்ணீர் வேறு எத்தனையோ சபைகளை நான் பார்த்துக்கிறேன், அநேக காரியங்களை நான் சந்திச்சுக்கிறேன். அவங்க வாயில் அப்படி வந்தோடனே பச்சைப்படி பேசுவாங்க. ஆனா ஆராதிக்கல வடிவ ஆராதிக்கிறாங்க, சபைகள்ல நல்லா நிக்கிறாங்க, போதலுக்கு முன்னால் நல்லா நிக்கிறாங்க, ஊழியக்கால மூப்பர்களுக்கு முன்னால் நல்லா நிக்கிறாங்க. ஆனா வெளியில என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே அவங்களோட வாயில நல்ல வார்த்தைகள் வராது. ஒன்று நீங்க எச்சரிக்கையா இருங்க. வேதத்தில் சொல்லப்படுகிறது, கடைசி காலத்திலே பிசாசானவனுடைய வாயிலே, அந்தி கிறிஸ்துடைய வாயிலே தூஷணங்களை அவர் தூஷணங்கள், அவருடைய வாயிலிருந்து தூஷணங்கள் பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு. அது அப்படியே தேவன் விட்டுறார். எந்த அளவுக்கு நீ போற கட்டம் வருகிறான்னு சொல்லி, இது பிசாசினுடைய ஆவியின் கிரியைகள். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளை என்று இவர்களை நீங்கள் கணித்திருக்கூடாது, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவன் வாயிலே இருந்து தூஷணங்கள் பிறப்பிக்கும்.
அந்த தூஷணமானது தேவனுடைய ஜனங்களையும் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நிந்திக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்திலே அது நடைபெறும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்விதமான காரியங்களை காணும் பொழுது நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நிறைவினால் ஒரு மனிதனுடைய வாய் பேசுகின்றது. இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது அவனுடைய வாயிலே புறப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. சிலருடைய வாயிலே எந்நேரமும் தோல்வி விரக்தியான பேச்சுக்கள் வருகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் அப்படி இருக்கக்கூடாது. எந்த நேரம் விரக்தி அடைந்த ஒரு பேச்சும் தோல்வி அடைந்த பேச்சுக்களும் ஆயிருக்கின்றது. ஆனால் சிலர் பாருங்கள், எதிர்காலத்தை குறித்து மிகவும் ஒரு தோல்வியான வார்த்தைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்னுடைய வயதான காலத்திலே நான் என்ன செய்ய போகின்றேன், என்னுடைய வயதான காலத்திலே எனக்கு யார் இருக்கிறார்கள், இவ்விதமாக எல்லாம் தேவனுடைய எத்தனையோ பிள்ளைகள் தோல்வியின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில பேர் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலம் என்ன, அவருடைய சீதனம் என்ன, நாங்கள் எவ்விதமாக இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டிக் கொடுக்க போகின்றோம், யாரை கட்டிக் கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி எப்பொழுதும் அவர்கள் கவலை உடையவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறார்கள். காரணம், விசுவாசத்தின் ஆவியினால் அவர்கள் ஆளப்படவில்லை, விசுவாசத்தின் அறிவோடு இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசத்தின் ஆவியினால் ஆளப்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அவன் விசுவாச வார்த்தைகளை அல்லாமல் வேறு எந்த வார்த்தையுமே அவன் பேச மாட்டான். ஆமென். ஆகவே ஒருவன் விசுவாசத்தின் ஆவியை எங்கிருந்து பெற முடியும் சொல்லுங்க. நானே கேள்வி ஒருவன் பொது தங்கச்சி சொல்லுங்க, ஒருவன் விசுவாசத்தின் ஆவியை எங்கே இருந்து பெற முடியும்? பின்னுக்கு ரெண்டு பொது தங்கச்சி சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கான்னு பார்ப்போம். நீங்க தேவனிடம் இருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே நாங்கள் இந்த விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொண்டவன் மாத்திரமே தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்பட மாட்டேன் என்று அவன் அறிக்கைப்படுவான். அல்லேலூயா! அல்லேலூயா! இந்த அனுபவத்துக்குள் வராத இஸ்ரவேலரை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த அனுபவத்துக்குள்ளே வராத இஸ்ரவேலரை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், செங்கடல் கரையிலே போய் அவர்கள் நிற்கின்றார்கள். அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், தங்களை பின்தொடர்ந்து எது வருகின்றது? பார்வோனின் சேனைகள் வருகின்றது. வந்தவுடனே அவர்கள் சந்தோஷப்பட்டு கரண் கோஷமிட்டார்களா? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? பயந்து நடுங்கினார்கள். சேனைகள் திருப்பி கலைத்துக் கொண்டு வருகின்றது. பயந்து நடுங்கினார்கள். அவர்கள் பயந்தது மட்டுமல்ல, என்ன செய்தார்கள்? துவங்கிட்டாங்க. மோசையோட துவங்கிட்டாங்க. என்னத்துக்கப்பா எங்களை அழைத்துக் கொண்டு வந்தா? எகிப்திலே பிரேத கூலி இல்லை என்று வனாந்திரத்திலே சாகுறதுக்காக எங்களை நீர் கொண்டு வந்த இங்க நாங்க எகிப்தியருக்கு வேலை செய்ய நாங்கள் எங்களை விட்டு இருக்கலாமே, நீ அங்க எங்களை விட்டு இருக்கலாமே, நாங்கள் வேலை செய்திருப்போமே, அங்க நாங்கள் வனாந்திரத்திலே சாவதை விட எகிப்தியருக்கு வேலை செய்வது இன்னும் உத்தமமாக இருந்திருக்குமே என்று சொல்லி என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து மோசையை பேச தொடங்கினார். காரணம் பாருங்க, ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கொண்டிருந்த இந்த இஸ்ரவேலரை மீட்டெடுத்து கொண்டு வந்த இந்த மோசே சந்தோஷப்பட்டு அவருக்கு பின் சென்று கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு சிறு இக்கட்டு வந்த நேரம் உடனே முறுமுறுத்து மோசையை பேச தொடங்கினர். காரணம் என்னென்றால் அவர்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியின் அனுபவத்திற்குள் அவர்கள் வராததே காரணம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான முறுமுறுப்புகள் இல்லாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை கர்த்தர் கேட்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாயினால் இதை குறித்து எதையுமே நாங்கள் முறுமுறுக்காதபடி நாங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்பி விசுவாசத்தின் ஆவியை பெற்று
விசுவாசத்திலே பெருக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் 20-21. ரோமர் 4:20-21. வாசிங்க. சரி, இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுகிறோமோ. பின்னுக்கு இருக்கிறதாங்க சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி அபவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆகவே விசுவாசத்தின் ஆவி நம்மிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சந்தேகம் என்பது பிசாசு கொண்டு வருகின்ற ஒரு கருவி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் என்பது பிசாசு கொண்டு வருகின்ற ஒரு கருவி. இந்த சந்தேகம் என்ற சுபாவம் விளங்குதா? சந்தேகம் என்ற ஒரு சுபாவமானது ஒரு விழுந்து போன மனிதனுடைய சுபாவம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு விழுந்து போன மனிதனுடைய சுபாவம். இதுல விழுந்தவர் கையெழுத்து காட்டுங்க. எழுந்து நிக்கிற கையெழுத்து காட்டுங்க. நீங்க விழுந்து போனீங்களா? விழுந்து போன என்ன? அது என்ன? சந்தேகம். கத்திர சொல்ற நாங்கள் சந்தேகம் கொள்ளுவோம் என்றால் நாங்கள் விழுந்து போய் விடுவோம். பாருங்கள், ஆண்டவர் எங்களை விழும்படியாக எங்களை அழைக்கவில்லை, நாங்கள் எழுந்து நிற்பதற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சந்தேகம் பொதுவாக குடும்பங்கள்ல தான் இன்றைக்கு ஆட்கொள்ளும். சந்தேகம் குடும்பத்திலே ஆட்கொள்ளும். குடும்பம் என்றால் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் வேதத்திலே, குடும்பமும் சபையும் ஒன்று. ஆகவே இன்றைக்கு பாருங்கள், எங்க பார்த்தாலும் சபைக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளேயும் இந்த சந்தேகத்தின் ஆவி கிரியை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சந்தேகத்தினால் எத்தனை குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு டிவோர்ஸ் எடுத்து அவர்கள் வாழுகின்றார்கள், எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் சந்தேகம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை உங்களுக்கு குடும்பத்தை குறித்து நான் நன்றாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்தார்கள். அவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர். மனைவி ஒரு சாதாரண குடும்ப பெண். மனைவி சாதாரண குடும்ப பெண். வீட்டிலே தனிப்பட்ட முறையிலே இந்த ஆயுர்வேத டாக்டர் ஒரு டிஸ்பென்சரி வைத்திருந்த பொழுது அந்த டிஸ்பென்சரிக்கு எல்லோரும் வருவார்கள். இவருடைய வேலை என்ன? அவர்களை சோதித்து பார்த்து மருந்து கொடுக்கிறது. பின்ன இந்த ஆயுர்வேத டாக்டர் என்ன செய்யார்? பெண்கள் வந்த உடனே கையை குளித்து நாடி பார்ப்பார். இவ வெட்டி பார்ப்பா. ஐயோ என்ற மனுஷன் கையை பிடிச்சிட்ட என்ற மனுஷன் கையை பிடிச்சிட்டு சொல்லி வீட்டுக்குள்ளேயே போயிருந்து அழுது கொண்டே முடிஞ்சு அவர் வந்தா என்ன நடக்கும் என்று பிறகு காரணம் சந்தேகம். அந்த மனுஷன் கையை பிடிச்சு பார்க்காம எதை பிடிச்சு பார்த்து செய்ய முடியும்? வைத்தியம் செய்கிற மனுஷன். பின்ன இந்த சந்தேகம் ஆட்கொண்டு கடைசியாக என்ன நடந்தது? குடும்ப பிரிவு ஏற்பட்டது. இன்றைக்கு நான் அண்மையிலே கேள்விப்பட்டேன். அது சட்டப்படியே பிரிந்து அந்த ஆயுர்வேத வைத்தியர் இப்பொழுது வேறொரு திருமணத்தை செய்து வாழ்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தேகம் என்பது ஒரு குடும்பத்தை உடைக்கும், ஒரு குடும்பத்தை சிதைக்கும், ஒரு குடும்பத்தை அலங்கோலப்படுத்தும். இன்றைக்கு பாருங்கள், சில பேரை நான் சந்தித்திருக்கிறேன் வாழ்க்கையிலே. மனைவி மாற தன்னுடைய அறைகளுக்குள்ளே வைத்து பூட்டி விட்டு அவர் வேலைக்கு போவார்கள். புறப்படுக்குள்ளே தாம் வரும் வரைக்கும் அந்த அறைக்குள்ளேயே இருக்கவன். உண்மையான சம்பவம் தானவர்களே.
தற்செயலாக இந்த மனைவி வேலியால எட்டி பார்த்துட்டால் என்ன நீ எட்டி பார்த்து நீ அதால ஆறு போறா உடனடியாக சந்தேகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளும் இவ்விதமாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். தற்செயலாக இந்த மனைவி வேலியால எட்டி பார்த்துட்டால் என்ன நீ எட்டி பார்த்து நீ அதால ஆறு போறா உடனடியாக சந்தேகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளும் இவ்விதமாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இதே சந்தேகமானது சபை ஐக்கியத்துக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது. என்றால் சபை ஐக்கியம் ஒரு குடும்பம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். ஆகவே பிசாசானவன் குடும்பத்துக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கின்றார். இவ்விதமான சந்தேகங்களை உருவாக்கும் மனிதர் தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் சந்தேகப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசமாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு காலமும் தங்களுடைய குடும்பத்தை குறித்து சந்தேகப்படவே மாட்டார்கள். மனைவி யாருடைய கதைத்தால் புருஷனுக்கு சந்தேகம், புருஷன் யாருடைய கதைத்தால் மனைவிக்கு சந்தேகம். ஏதும் ஒரு காரியத்திலே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கும் அவர்கள் இருவரையும் சந்திச்சு விட்டால் மனைவிக்கு சந்தேகம். இவ்விதமாக குடும்பங்களுக்குள்ளே சந்தேகத்தை பிசாசானவன் கொண்டு வருகிறான் என்பார்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள் இவ்விதமான சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் சகோதரன் இன்றைக்கு சொன்னார் தான் விழுந்து போனார் ஒரு நேரத்தில் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறேன். உண்மையை சொல்லுகின்றார். அவ்விதமாக இன்று வரைக்கும் அந்த நிலையிலே இருப்பார் என்றால் இன்றைய நாளிலும் தேவன் உங்களை எழுந்திருக்கவே அழைத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒருவன் தேவனை அறிந்தும் அவரை பூர்ணமாக விசுவசிக்க முடியாதவனாக இருப்பான் என்றால் அவனுக்குள் இருக்கும் சந்தேகமே அதற்கு காரணமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நாங்கள் பயந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் தேவனிலும் தேவனுடைய வசனத்திலும் நாங்கள் சந்தேகம் கொள்ளுகின்றோம். பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய பலவீனத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தையிலும் நாங்கள் சந்தேகப்படுகின்றோம் என்றால் இன்றைக்கு நான் பலவீனமாக இருந்தாலும் நான் பலவான் என்று சொல்லி நான் அறிக்கை பண்ணுகின்றவராய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பலவீனத்தோடு வந்தாலும் நீ அவர்கள் பலவீனம் என்று சொல்லி அறிக்கையிட்டாலும் இல்லை, நீ பலவான் என்று சொல்லி அவனை பலப்படுத்துகிற தேவஜனங்களாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யாக்கோபு 1 அதிகாரத்திலே 6 தயவுசெய்து வாசிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 6, 7, 312 பக்கத்தை எடுத்து வாசிங்க. பட்டாண்டு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அடுத்த வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் சந்தேகப்படுகிற மனுஷன் கர்த்தரிடத்தில் இருந்து எதையாகிலும் நான் பெற்றுக் கொள்வேன் என்று நினையாதிருப்பானாக என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லிக் கொண்டு உங்களுக்கு விளங்கும் சகரியா என்ற தேவ மனுஷனை நீங்கள் வேதத்திலே கண்டுகிறீர்கள். கையெழுத்தி காட்டுங்க. சகரியான்னு தெரிந்தாங்கள? சகரியா, சகரியாவை தெரிஞ்சா கையெழுத்தி காட்டுங்க. சகரியான்னு தெரிஞ்சாங்கள கையெழுத்தி காட்டுங்க. தெரியுமா? நீங்க தெரியுமா? சகரியா 6 சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. சரியோ புலையோ உங்களுக்கு திருதித்தான். சகரியாண்டாளா? சகரியா தெரியாது. ஏன்னா சகரியா பல பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு சகரியா என்ற புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்றது. யார் சொல்லுங்க அப்ப நீங்க சிஸ்டர்? எலிசபெத்துல கணவன், எலிசபெத்துல கணவன், எலிசபெத்துடைய கணவன் சகரியா. பின்ன இவர் என்ன செய்ய? பின்ன சகரியாட மனைவியிட பேர் என்ன? மனைவியிட பேர் என்ன? சகரியாட மனைவியிட பேர் என்ன?
எலிசபெத். ஆகவே இவர்கள் இருவரும் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமனங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆரை குறித்து? சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து வேதமே சாட்சி கொடுக்கிறது. ஆனால் இவர்களுக்கு பிள்ளை இல்லை. அதே வேளையிலே இவர்கள் வயது சென்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் இவர்கள் இருந்தார்கள். அப்படியாக ஒரு நாள் சகரியா தேவாலயத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்? தூபம் காட்டிக்கொண்டு இருந்தார். தூபம் காட்டிக்கொண்டிருந்த பொழுது தேவனுடைய தூதனை தேவன் அனுப்பினார் சகரியாவிடம். அனுப்பி தூபம் காட்டிக்கொண்டிருந்த அந்த சகரியாவோடு அந்த தூதன் பேசினார். அந்த தூதனுடைய பேர் என்ன? தூதனுடைய பேர் என்ன? தூதனுடைய பேர் என்ன? கபிரியேல். தூதனுடைய பேர் என்ன? கபிரியேல். ஆகவே இந்த கபிரியேல் வந்து என்ன சொல்லுகின்றாவிடம், இவர் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார். சகரியா சரி, இப்பத்தை நிழலாட்டமா என்ன இருக்குது பாருங்க. தேவனுடைய ஜனங்கள் துதிகளினால் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த நாளிலே பீடத்திலே தூபம் காட்டுவார்கள். இப்பொழுது கத்தோலிக்க கோயிலில் பாருங்க, பீடத்திலிருந்து சுவாமியார் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இது அந்த நாளைய வழக்கத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். இந்த தூபமானது இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன படுகிறது? துதிகளின் தூபம், தூப துதிகளாக தேவனுக்கு எடுக்கப்படுகின்றது. ஆகவே சகரியாவை போல இன்றைக்கு நாங்கள் அவருடைய சமூகத்திலே தூபம் காட்டிக்கொண்டு நிற்கிறோம். இந்த தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேதான் கபிரியேல் தூதனை தேவன் அங்கே அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் நான் சொல்றது. துதி நேரங்கள்ல நாங்கள் பக்தியோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் தேவன் ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படுவார், பேசுவார், விடுதலை கொடுப்பார், பலவிதமான காரியங்களை அந்த இடத்திலே சந்திக்கிற அந்த நேரத்தில், அந்த துதிய நேரத்திலே நாங்கள் எங்களுடைய மனங்களை அலைய விடுவோம் என்றால் நாங்கள் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய கிரியை நாங்கள் காணவே முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகரியா என்ன செய்கின்றார்? சகரியா தூபம் காட்டிக் நிற்கும் பொழுது தேவதூதன் வந்து பேசுகின்றார். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் சொல்ற வசனங்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஆருக்கு பெறுவாள்? சகரியாக்கு பெறுவாள். இதை நினைப்ப வச்சு அடுத்த வசனத்துக்கு வரைக்கும் இதை மறந்து ஓடுவீங்க. நான் கேட்க போறேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். சகரியா சிரிப்பா தான் அவனுக்கு இருந்தது. நான் நல்லபடியா கதை சொல்லி கொண்டு போறேன், கேளுங்க. வழியா வேதத்தை உங்களுக்கு நல்லபடியா கதையா சொல்லி கொண்டு போறேன். சகரியாக்கு சிரிப்பா இருந்தது. ஏன் சிரிப்பா இருந்தது? அவன் கிழவன், எலிசபெத் கிழவி. ரெண்டு பேரும் படு கிழவனாக கிழவியாவோ இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவி கற்பம் தரிப்பாள் என்றால் சொல்லுற போதவனுக்கு அடி கொடுத்து அனுப்புற காலத்துதான் இன்றைக்கு இருக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு தூதனம் வந்து சொன்னா, உன்னுடைய மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை கொள்வான். இவனுக்கு பெரிய அதிர்ச்சியா போச்சு. இவன் நம்பவே இல்லை. இவன் நான் நிக்கிறேன் வேதத்துல சொல்ல இல்லை, ஆனா நான் நிக்கிறேன். இவனுக்கு சிரிப்பா வந்திருக்க நான் நினைக்கிறேன். இவனுக்கு சிரிப்பு அடக்க முடியாம நின்றுப்பான். நின்றுட்டு சொல்லி இருப்பான், என்ன நானும் கிழவனா போயிட்டேன், என்ற மனைவியும் கிழவியா போயிட்டு, இப்ப எனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான்னு சொல்லுறியே, இது என்னென்று நம்புறது என்று சொல்லி சொன்னான். சந்தேகம் உங்க உள்ளத்துல வந்துட்டு, இவனும் மனைவியும் இளமாக்களா இருந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பானோ? ஆண்டவர் பேசினார்,
தூதன் வந்து என்ன சொன்னார் என்று நிச்சயமா விசுவசிச்சிருப்பான். ஆனா இவங்க நிலைமை நம்ப முடியல இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவரிடம் புள்ள வருவாய் என்று சொல்லி சொன்னால் அவரை நம்ப முடியவில்லை. ஆகவே சகோதரியாவுடைய மனதிலே தாங்கள் வயது சென்றவர்கள் என்ற உலக ஞானமே அவனுடைய இருந்ததே தவிர, அதே அவனுடைய கோட்டையாக கட்டப்பட்டிருந்ததே தவிர, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும் என்ற விசுவாசம் அற்றவனாக தேவனுக்கு தூவம் காட்டிக்கொண்டு நின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேர் சில சம்பவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்கள் யோசித்து இதுக்கு பரிகாரம் காண முடியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கிறீர்களே, சிந்தித்து பாருங்கள், எப்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சகரியா தூவம் காட்டிக்கொண்டுதான் இருந்தான். வேதம் அவனை சாட்சி பகர்கின்றது. அதே வேளையிலே இவனுடைய உள்ளத்திலே கட்டப்பட்டிருந்த கோட்டை நாங்கள் வயது சென்றவர்கள், உலக ஞானம், அவனுடைய சுய ஞானம் கட்டப்பட்டிருந்த வேளையிலே தேவ ஞானத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய விளைவு என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவசியாதபடி சந்தேகம் உடைய உள்ளத்திலே உருவானது. லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 19-20 வாசிங்க பார்ப்போம். அவனுக்கு பிரேத்திரமான நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவர் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற இந்த என் வார்த்தைகளை நீ விசுவாசியாத படியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாது, உண்மையாயிருப்பாய் என்றார். சகரியா தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்க முடியவில்லை. காரணம் அவனுக்கு இருந்த உலக ஞானம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பகுதிகளில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவசிக்க முடியாதவர்களாய், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள். காரணம், உங்களுடைய சொந்த உலக ஞானம் உங்களுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய சொந்த அபிப்பிராயம் கோட்டையாக கட்டப்பட்டிருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய ஞானத்தை உங்களால் விசுவசிக்க முடியும்? உங்களில் ஒருவன் இந்த கோட்டை உங்களுக்குள் இருக்கும் வரை தேவ ஞானத்தை உங்களால் கடைசி வரையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களில் இந்த கோட்டைகள் உடைந்தால்தான், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற இந்த கோட்டைகள் உடைந்தால்தான் இயற்கைக்கு மேலான தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் இந்த கட்டத்தில் தான் ஆண்டவரே சொல்கிறார், விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கபிரியேல் கொண்டு வந்த தேவ தூது, இந்த மெசேஜ் அதாவது சகரியாவால் விசுவசிக்க முடியவில்லை. சந்தேகம் என்னத்தை கொண்டு வந்தது? கடைசியிலே தண்டனையாக சில காலம் பேசக்கூடாத ஊமையாய் அவன் இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, சபையிலே தேவனிடமிருந்து வருகின்ற தூதுகளை நீ எத்தனை நாள் நீ அசட்டை பண்ணி இருக்கின்றாய்? எத்தனை நாள் உசாதீனம் பண்ணி இருக்கின்றாய்? இது எனக்கல்ல, இது மற்றவனுக்கென்று நீ மெல்லவாக சாட்டி கழித்து விட்டு நீ போயிருக்கின்றாய். தேவதூதலுக்கு கீழ்ப்படியாமல் நீ நடந்திருக்கின்றாய். தேவதூது நேரம் அங்குமிங்கும் நாங்கள் உலாவி திரிந்திருக்கின்றோம். தேவதூதை இது மனுஷ வார்த்தை என்று நாங்கள் புறக்கணித்து திரிந்திருக்கின்றோம். வேதத்தை கேளாத உடைய ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா வேதத்திலே? இந்த எச்சரிப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே வேத நற்சாட்சி பகர்ந்த இந்த சகரியாவே தேவனுடைய தூதை அவன் சந்தேகித்தபடியினால் தண்டனையை அனுபவித்தான் என்றால், சிந்தித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே விளையாட்டு சாமங்களை எல்லாம் வாங்கி வைங்க. எல்லாத்தையும் வாங்கி விளையாட்டு சாமங்களை தயவு செய்து வாங்கி வைங்க. 30வது வசனத்தை வாசிங்க. 30வது வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகம்? பாத்தீங்களா? இயேசு அவருடைய கையை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார்?
ஏன் சந்தேகப்பட்டாய்? பாத்தீங்களா? சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் விசுவாச அறிக்கை உடைய விசுவாச ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சந்தேகம் ஒரு மனதிலே இருக்கும் பொழுது விசுவாசத்தின் ஆவியை அவன் பெற்றுக் கொள்ளவே முடியாது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்கள், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று ஒரு வார்த்தைதான் சொன்னார். எப்படி தண்ணீரை பிரிக்க முடியும்? அதுவும் சமுத்திரத்தை எப்படி நாம் பிரிக்க முடியும் என்று சொல்லி மோசே நினைத்திருந்தால் அது உலக ஞானம். அவன் யோசிக்கவில்லை, அப்படி யோசிக்கவில்லை. கர்த்தரின் வார்த்தையிலே அவன் சந்தேகப்படவில்லை. உடனே தன் கையை நீட்டினான், சமுத்திரத்தை பிரித்து தேவனுடைய வார்த்தையை அவன் நிரூபித்தான். அது எவ்வளவு ஒரு விசுவாசம் என்பதை நீங்கள் ஓரளவுக்கு சிந்தித்து பாருங்கள். சமுத்திரத்தை கிட்ட நின்று தேவன் சொன்னதன்படியே கையை நீட்டி சமுத்திரத்துக்கு நேராக சமுத்திரத்தை பிளந்து விட்டானே. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட சிந்தித்து பாருங்கள். சாதாரணமா சொல்லி போட்டு போற ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னிலே கட்டப்பட்டிருக்கின்ற கோட்டை எப்படிப்பட்டது? உன்னுடைய உள்ளத்திலே கட்டப்பட்டிருக்கிற கோட்டை எப்படிப்பட்டது? உலக ஞானமும் மனுஷ ஞானமும் சொந்த அபிப்பிராயமும் கொண்ட உன்னிலே கொண்ட கோட்டை உன்னிலே கட்டப்பட்டிருந்தால் கர்த்தர் உனக்காக கிரியை செய்யவே முடியாத பாடவர்களே, உங்களுக்காக கிரியை செய்யவே முடியாது. சங்கீதம் 1:1 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1:1 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க பட்டண்டு. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கின்ற எத்தனுடைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். நாங்கள் இதை கருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஊழிய காலங்களிலே நாங்கள் அறிந்திருக்கிறோமே, நீங்கள் கூட இந்த அனுபவத்துக்குள் கடந்து வந்திருப்பீர்கள். எத்தனை தேவனுடைய ஜனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையை பெறுகிறார்கள். சபை ஆலோசனையை பெறுவது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்பது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனையை அவர்கள் விரும்புகிற மக்களாய் இருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதே, பாவிகளுடைய வழியிலே நில்லாதே. பாவிகளோடு நான் சேர வேண்டும். எதற்காக? ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அவனோடு நான் அவனுடைய வழியிலே நான் நிற்க கூடாது. இன்றைக்கு சில பேர் நான் அறிந்திருக்கின்றேன், அவர்களை நான் இந்த கத்தோலிக்க கோயிலுக்குள்ளே சென்று அந்த திருமணத்துக்கு அவன் அழைத்த திருமணத்துக்கு சென்றால் தானே நான் அவனை ஆதாயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு சாரார் இந்த ஜெர்மனியிலே ஆவிக்குரிய சபைகள் அநேகம் இருக்கத்தான் செய்கின்றது. தேவன் அவருக்கு துரோகமாக பாவம் செய்து ஒரு மனிதனை அவருக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, தேவனுக்கு அது தேவையில்லை. ஆகவே பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. எத்தனை பேர் நாங்கள் அந்த இடத்திலே போயிருந்து அவர்களுக்கு சத்தியம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களோடு இருந்து நாங்களும் படம் பார்த்தோம் என்று சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் எங்களுடைய வீடுகளிலே சினிமா பாடல்களையும் சினிமா படங்களையும் நாங்கள் போட்டுக்கொண்டு நாங்கள் எங்கள் வீட்டை பிசாசுக்கு விற்று விடுகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டிலே நான் ஒன்று சொல்லுகின்ற ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டிலே ஒரு சினிமா பாடல் கேசட் இருந்தால் கூட அந்த இடத்திலே தேவன் இருக்க மாட்டார், அந்த வீட்டிலே இருக்க மாட்டார். நம்மளுக்கு திட்டவட்டமாக சொல்லுங்க. ஒரு சினிமா பாட்டு கேசட் அந்த வீட்டிலே அவன் சொந்தமாக வச்சிருப்பான் என்றால் அந்த வீட்டிலே தேவன் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, பாவிகளுடைய வழியிலே நில்லாத,
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. தேவனை நிந்திக்கிறார்கள், தேவனுடைய வேதத்தை ஏற்கிறார்கள் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை தூசிக்கிறார்கள், தேவ சபைகளை தூசிக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து விருந்து உண்ணுகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் செய்வது கொண்டதை நான் வாய்க்க பண்ண மாட்டேன் என்று வேதத்திலே ஆண்டவர் சொன்னார். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நீங்கள் விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிக்க வேண்டி மற்றவர்களை பலப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று நான் கர்த்தருடைய நாளிலும் உங்களோடு பேசுகின்றேன். மீண்டுமாக ரோமர் 4 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க. மீண்டுமாக தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி அங்காலே விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை முதலாவது பார்த்தோம். என்னத்தை பார்த்தோம்? முதலாவது என்னத்தை பார்த்தோம்? முதலாவது பார்த்தோம். நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை பெற வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தேகத்தை எங்களிலிருந்து நீக்க வேண்டும். சந்தேகப்பட கூடாது. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நம்மில் சந்தேகங்கள் உள்ள சந்தேகங்கள் நீக்கப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலம் விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் பெற முடியும். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவதன் மூலம். ஆகவே இங்கே பாருங்கள், நசரேத் என்னும் ஊரிலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? நினைப்பு இருக்குமா? சொல்லுவீங்களா? நசரேத் என்னும் ஊரிலே கபிரியேல் தூதன் ஒரு இடத்துக்கு போறார். யார்கிட்ட? மரியாள்கிட்ட போறார். மரியாளை அவளை வாழ்த்தி அவளுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். நன்றாக கவனிங்க. சகரியாவுக்கும் இங்கேயும் வருகிற தொடர்பு இப்ப வரப்போம். நற்செய்தியை அறிவிக்கின்றார். இதே கபிரியேல் தான் அங்கேயும் அந்த வார்த்தையிலே வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையிலே, அந்த நற்செய்தியிலே அவள் கலங்கி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்று அவள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது இது அவளுடைய அவவிசுவாசம் அல்ல. அவளுடைய அவவிசுவாசம் அல்ல. அதில் ஒரு தெளிவு பெற மரியாள் விரும்பினாள். அதில் ஒரு தெளிவு பெற மரியாள் விரும்பினாள். ஏனென்றால் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். ஆகவே அவள் எங்களை போன்று உங்களை போன்று ஒரு குடும்ப பெண் என்றபடியினால் நாங்கள் அவளை கடவுளுக்கு சமனாக நாங்கள் வைத்திருக்கவே கூடாது. ஆகவே இந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண். ஆனால் யோசேப்புடன் அவள் இன்னமும் கூடி வாழவில்லை. இது மரியாளுக்கு நன்றாக தெரியும். இந்த நிலையிலே தூதனை பார்க்கிறீர்கள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்றும் பெயர் விடுவாய் என்று அங்கே அறிவிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த தூதன் இதை சொன்னானே தவிர, இந்த தூதுதான் அவளுக்கு சொல்லப்பட்டதே தவிர யாரால் கர்ப்பவதியாவாள் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் நன்றாக வேதத்தை வாசித்து அங்கே சகரியாவுக்கு சொல்லப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். இங்கே திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே மரியாளுக்கு நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்றும் நாமத்தை சூட்டுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அங்கே யாரால் நீ கர்ப்பவதியாவாள் என்று அங்கே தூதன் சொல்லவில்லை.
இதன் காரணமாக இந்த மரியாள் என்ன செய்தால் இதை குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அந்த தூணமிருந்து பெற்றுக்கொள்ள விரும்பினால்தான் இது எப்படியாகும் நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அவள் கேட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில் தான் அவள் சரியான தெளிவுக்காக வேண்டித்தான் அந்த வார்த்தை அவள் கேட்டாள். ஆனால் தூதன் சொன்ன வார்த்தை என்ன? கடைசியாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உடனடியாக இந்த மரியாள் என்ன செய்தாள்? நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தார். ஆகவே தேவனுக்கு முன்பாக, அதாவது தூதனுக்கு முன்பாக தேவனை அவள் மகிமைப்படுத்தினார். நான் யோசேப்புடன் கேட்க வேண்டுமே, இந்த காரியத்தை குறித்து நான் ஆலோசிக்க வேண்டும், நான் யோசேப்புக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டியவள் அல்லவா என்று அவள் எதையுமே சிந்திக்கவில்லை. அவள் இதை குறித்து பேசவும் இல்லை. நான் உடனடியாக தூதனுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தினாள். எப்படி? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுளே, நீர் எதை சொன்னீரோ அதன்படியே எனக்கு ஆக கடவுள் என்று அவர் சொன்னார். ஆகவே சிறிதளவேனும் சந்தேகப்படாமல் நான் ஆண்டவருக்கே அடிமை என்று அவள் விசுவாச அறிக்கையை அவள் செய்தாள். லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பார்த்தீர்களா? அதன் பிற்பாடு அவள் கலங்கவில்லை. நான் கற்பதியாக போறேனே என்று சொல்லி கலங்கவில்லை. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டு என்னுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாள். தேவதூதனுடைய தூதை கேட்ட பிற்பாடு அவள் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். இதிலிருந்து அவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தின் ஆவியினால் அவள் நிறைந்திருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஆகவே தேவனுடைய தூதுக்கள் சபையிலே உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவற்றை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் அடிமை என்று நாங்கள் ஒப்புக் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா? இன்று தேவதூது மூலம் உங்களோடு கர்த்தர் பேசும் பொழுது தேவன் இது என்னோடு இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினார், எனக்கு திட்டவட்டமாக இதிலே ஒரு தெளிவை தந்தார், எனக்கு இதை குறித்து சுட்டி காட்டினார் என்று சொல்லி நான் சாட்சி பகர்ந்து நான் அவரை மகிமைப்படுத்துகின்றேனா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமான மகிமையான சாட்சிகளை நாங்கள் சபையிலே காண்பது இன்றைக்கு அரிதாக உள்ளது. கர்த்தர் இன்று என்னோடு பேசினார், கர்த்தர் இப்படியாக என்னோடு பேசினார் என்று மேல் பூச்சாக ஒரு சாட்சியை சொல்லி விடுவார்கள். இல்லை, இது இவ்விதமான அறிக்கை ஒரு அறிக்கை அல்ல. காரணம், இவ்விதமான அறிக்கைகள் சபைகளில் இன்றைக்கு வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ஜனங்கள் விசுவாசத்தின் அறிவில் தான் இருக்கிறார்களே தவிர விசுவாசத்தின் ஆவியினால் ஆளப்படாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக நாங்கள் அறியக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தேவதூதுகளுக்கு மரியாதை போல் உங்களை ஒப்புக் கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். தேவன் அதன் மூலம் மகிமைப்படுகின்றார். ஆகவே நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் என்பதை நாங்கள் இதிலே இருந்து நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சபை கூடி வரும் முன்னும் சபை கூடி வந்த பின்பும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு தேவன் என்னோடு பேசினார், எதை பேசினார், இவ்விதமாக என்னோடு இடைப்பட்டார் என்று அவருடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்துங்கள். அதை விட்டு தேவனுடைய ஆராதனை தொடங்கும் முன்பும் தேவனுடைய ஆராதனை முடிந்த பின்பும் எங்களுடைய சொந்த கதைகளை கதைப்பதும், எங்களுடைய வம்ச வரலாறுகளை கதைப்பதும், எங்களுடைய சொந்த காரியங்களை கவனிப்பதும், எங்களுடைய உடுப்புகள் நகைகளை குறித்து பேசுவதும் இவைகளை விட்டுவிடுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் விசுவாசத்தின் ஆவியினால் நாங்கள் நிறைந்து கொள்வோம். அல்லேலூயா! இனி மூன்றாவதாக நாங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க.
நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து விசுவசிக்கிறபடியால் பேசுகின்றோம். ஆகவே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றாரே தேவனுடைய பிள்ளையே, நாம் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக மாத்திரமல்ல, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பேசுகின்ற வார்த்தைகளை நம்முடைய தேவனும் தேவ தூதர்களும் பிசாசுகளும் மனுஷர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் காண்கின்றார், தேவ தூதர்கள் காண்கிறார்கள், பிசாசுகள் காணுகின்றது, மனுஷர்கள் காணுகிறார்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் பேசும் பொழுதும் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் என்றால் தேவனும் தேவதூதர்களும் சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை எப்பொழுதும் பேசுவோம் என்றால் பிசாசு மகிழ்ச்சி அடைவான், அதன் மூலம் மனுஷர் இடறி விடுவார். எண்ணாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவாவும் காலேபும் மற்ற 10 பேரும் கானானை வேவு பார்க்க அவர்கள் போகின்றார்கள். அங்கே போய் என்ன செய்கிறார்கள்? திரும்பி வந்து அந்த 10 பேரும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி சபையோரை கலங்கப்படுகின்றார்கள். எப்படி? நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம், அந்த தேசத்தின் ஜனங்கள் பலவான்களாயிருக்கிறார்கள், ராட்சதர்களாய் இருக்கிறார்கள், அது பெரிய பட்டணமாயிருக்கிறது. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் இருக்கிறோம், நாம் அவர்களை எதிர்க்க முடியாது என்று ஒரு அவிசுவாசத்தின் வார்த்தைகளை அங்கே சபையிலே சொல்லி அந்த சபை மக்களை கலங்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் என்ன செய்கிறார்கள்? அதே பட்டணத்தை சுற்றி பார்த்து வந்து, நாம் சுற்றி பார்த்தோம், நல்ல தேசம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், தேவன் நம்மோடு இருக்கின்றார், நாம் எளிதாக அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய கால சபைக்குள்ளே இருந்த இந்த 2 வகையினரை போல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சபையோரை இடர பண்ணும் வார்த்தைகளினால் பேசியும் புறமதஸ்தவர்கள் மத்தியிலே தேவ பிள்ளைகளை கேவலப்படுத்தியும் துர்ச்செய்திகளை அவர்கள் பரப்புகின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே விடுங்கள், 14ஆம் அதிகாரம் 36, 37 வாசியுங்க. 14, 36, 37. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துச்செய்தி கொண்டு வந்து அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் ஆவையினால் சென்றார்கள். பாருங்கள், அங்கே ஜனங்கள் இடறி போகும்படியாய் துச்செய்தி பரப்பிய மனிதர் சபையோர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க காரணமாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய நடந்தது என்ன? துச்செய்தியை பரப்பிய அந்த மனிதர் முழு பேரும் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினால் செத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே துச்செய்தியை பரப்பின இந்த 10 பேரும் அவ்விதம் சொன்னதுக்கு காரணம் என்ன என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தின் ஆவியற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலரை கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒப்பிடுகின்றார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்கள் என்று சொல்லி ஒப்பிடுகின்றார். ஆனால் இதை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விசுவாசத்தின் ஆவியற்றவர்களாய் இருந்தார்கள். ஆகவே விசுவாச கண்கள் அவர்களுடைய பார்வைக்கு அவர்களை காணும் பொழுது தாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருப்பதாக அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆகவே விசுவாசத்தின் ஆவி இல்லாத ஒரு மனிதன் வெட்டுக்கிளிக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டவன் சத்துருக்களை கண்டு பயப்படுவான், நடுங்குகிறவனாக இருப்பான், கோழையாக காணப்படுவான். ஆனால் யோசுவாவையும் காலேபையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேறே ஆவி இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. 16ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை வாசிங்க. பட்டண்டு வேறே ஆவி உடையவன்
தேவனாயிருக்கின்றார். அந்த ஆவிதான் விசுவாசத்தின் ஆவி என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் தங்கள் விசுவாச கண்களினால் கானான் தேசத்தையும் அங்குள்ள ஜனங்களையும் கண்டார்கள். விசுவாச கண்களினால் கண்டார்கள். தங்கள் பார்வையிலே அவர்கள் பலவான் அற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் பலவீனமானவர்களாய் காணப்பட்டார்கள். சத்துருக்களை வெட்டுக்கிளியாக கண்டார்கள். அவர்கள் நமக்கு இறையாவார்கள் என்று அறிக்கை பண்ணினார்கள். ஆகவே இவையெல்லாம் அறிக்கை வேண்ட காரணமாயிருந்தது என்ன? அவர்களை ஆட்கொண்டிருந்த விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. ஆகவே நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தை 21ஆம் வசனம் சொல்லுகின்றது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஆகவே அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய நாவில் தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாயினால் மரணத்துக்குரிய காரியங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் அதன் பலனை புசிப்போம். ஜீவனுக்குரிய காரியத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் ஜீவனுக்குரிய பலனை நாங்கள் புசிப்போம். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள், ஏன் சுடு சொற்கள், அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், வறுமைகள், தாழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கலாம். ஆனால் பெரிய மலை போன்று உங்களுக்கு முன்பாக காணப்படலாம். ஆனால் உங்களை நீங்கள் வெட்டுக்கிளிகளாக காண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மலையை பார்த்து உங்களை வெட்டுக்கிளிகளாக நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்காக யுத்தம் செய்கின்ற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அப்படியே விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆகவே இன்றைய விசுவாசத்தின் ஆவி ஆள நம்மை ஒப்புக் கொடுப்போம். விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு எல்லோரிலும் வல்லவர், பெரியவர், அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்பதை நாங்கள் எங்களுடைய விசுவாச வார்த்தையினால் அறிக்கை பண்ணுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தர் இந்த விசுவாசத்தினாலேயே நீங்கள் பெற்று இனிமேல் கர்த்தருக்கென்று ஒரு சாட்சியாய் நீங்கள் இருக்க போறீர்கள் என்று இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அறிக்கையிட்டு இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் இனிமேல் பேசுகின்ற ஜனங்களாக நாங்கள் மாறுவோம். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் யெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
படகிலே வல்லவர் இயேசு இருப்பதால் வழி தவறி சென்றிட மாட்டேன். நான் வழி தவறி சென்றிட மாட்டேன். வாழ்க்கை என்னும் படகிலே வல்லவர் இயேசு இருப்பதால் வழி தவறி சென்றிட மாட்டோம். நாம் வழி தவறி சென்றிட மாட்டோம். பெருங்காற்றும் புயலும் வீசுதே, கொந்தளிப்பும் குமுறி எழுதே. பெருங்காற்றும் புயலும் வீசுதே, கொந்தளிப்பும் குமுறி எழுதே. வல்லவர் நீர் படகில் இருப்பதா வாழ்வில் என்றும் கலங்கிட மாட்டே. வல்லவர் நீர் படகில் இருப்பதா வாழ்வில் என்றும் கலங்கிட மாட்டே. வல்லவர் நீர் படகில் இருப்பதா வாழ்வில் என்றும் கலங்கிட மாட்டே. வாழ்வில் என்றும் கலங்கிட மாட்டோ. ஓய்யா 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 ஓய்யா. வாழ்க்கை என்னும் படகிலே வல்லவர் இயேசு இருப்பதா வழி தவறி சென்றிட மாட்டே. நான் வழி தவறி சென்றிட மாட்டே. சோதனைகள் வாட்டி வதைக்கையில் நம்பிக்கையும் மறித்து போயிற்றோ. சோதனைகள் வாட்டி வதைக்கையில் நம்பிக்கையும் மறித்து போயிற்றோ. வல்லவர் இயேசு படகில் இருப்பதா வாழ்வில் என்றும் கலக்கங்கள் இல்லை. வல்லவர் இயேசு படகில் இருப்பதா வாழ்வில் என்றும் கலக்கங்கள் இல்லை. வல்லவர் இயேசு படகில் இருப்பதா வாழ்வில் என்றும் கலங்கிட மாட்டோ. வாழ்வில் என்றும் கலங்கிட மாட்டோ. ஓய்யா 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 ஓய்யா. வாழ்க்கை என்னும் படகிலே வல்லவர் இயேசு இருப்பதா வழி தவறி சென்றிட மாட்டோ. நாம் வழி தவறி சென்றிட மாட்டோ. வாழ்க்கை என்னும் படகிலே வல்லவர் இயேசு இருப்பதா வழி தவறி சென்றிட மாட்டே. நான்